நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம். ஒரு துக்கமான செய்தி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியாக, மக்களுடைய உண்மையான தோழர்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என சொல்லப்படக்கூடியவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் தொடர்ச்சியாக இயற்கை வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சமூக விரோதிகளால் வாகன விபத்து என்ற பெயரில் கொல்லப்படுவதும், திட்டமிட்டு அவர்கள் தாக்கப்படுவதும், அவர்கள் குடும்பம் உள்பட, உறவினர்கள் உட்பட எல்லாரும் மிரட்டப்படுவதும் என்பது அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய செய்திகளை நாம் தினந்தோறும் வாசிக்க நேருகிறது. இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இதை வேடிக்கை பார்ப்பதாகத்தான் தோன்றுகிறது. அவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டம் வகுத்தளிக்கப்பட்ட விதத்தில் யாரிடத்தில் புகார் செய்யணுமோ, மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், கிராம நிர்வாக அதிகாரி, காவல்துறை, நீதிமன்றம், இது போன்ற இடங்களில் அவர்கள் முறையிட்டு அரசினுடைய கவனத்தை ஈர்த்து இந்த அளவற்று சுரண்டப்படக்கூடிய இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கான நல்வாழ்வு என்பது உறுதி செய்யப்படும் என்பதற்காக தங்களுடைய நேரம், பொருள் எல்லாவற்றையும் இழந்து, பாதுகாப்பையும் இழந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு இந்த அரசாங்கம் விருது கேடயம் வழங்கவிட்டாலும் கூட இந்த மக்கள் பெரிய அளவுக்கு அங்கீகாரத்தை வழங்கி அவர்களை எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, மக்கள் பிரதிநிதிகளாக, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நீங்கள் நியமிக்கவிட்டாலும் கூட, தேர்ந்தெடுக்காவிட்டாலும் கூட, குறைந்தபட்சம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணியை அங்கீகரிக்க வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் நமக்காக, உங்களுக்காகத்தான் இப்பொழுது உயிரை விட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பேரம் பேசி இருந்தால் சில ஆயிரங்களையோ லட்சங்களையோ தங்களுக்கு தேவையான தொகையை வாங்கி கொண்டு ஒதுங்கி இருக்க முடியும். அந்த கொலைகாரர்கள், சமூக விரோதிகள் ஒரு மனிதர்களை கொள்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் எல்லா வகையான சாமதான பேத எல்லா வகையத்தும் முயன்று பார்த்துட்டு தான் அவர் நேர்மையாக இருக்கார், எதற்கும் தலைவணங்காமல் இருக்கிறாரு, விட்டு கொடுக்காமல் இருக்கிறாரு, இயற்கையை பாதுகாப்பதில், மக்களுக்கு அனுசரணையாக இருப்பதில் சமரசம் இல்லாமல் இருக்கிறாரு என்பதனால தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆக எங்களை போன்ற அல்லது தன்னார்வலுக்கு, சமூக ஆர்வலருக்கு மக்கள் தான் பாதுகாப்பு, மக்கள் தான் கேடயம். சமூகத்தில் மக்களுடைய நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் பல நேரங்களில் இப்போ இந்த குறிப்பிட்ட ஜகபர் அலி விஷயத்தில் அவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் செய்துவிட்டு வந்திருக்கிறார். அந்த புகார் குறித்து அந்த சம்பந்தப்பட்ட சமூக விரோத கல்குவாரிகளுக்கு, கொடூரர்களுக்கு தகவலை கொடுத்து இவர் அழித்தொழிக்கப்படுவதற்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியரும் கூட ஒரு காரணமாக இருக்கிறார். பல நேரங்களில் காவல்துறை சேர்ந்தவர்களும் இப்படி இருப்பதை நாம் ஊடகங்களில் பார்க்குறோம். சில நேரங்களில் இந்த கொள்ளையர்களுடைய கூட்டாளிகளாகவும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிலையை தொடர்வது என்பது தங்களுடைய நாற்காலியை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடித்தளத்தில் அவர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடுகளை, பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அறியாமல் அவர்கள் ஏதோ நலத்திட்டங்கள் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு பணம் கொடுக்குறோம், பெண்களுக்கு பணம் கொடுக்குறோம், அதெல்லாம் நாளைக்கு வாக்காக வந்துவிடும், நாம் அதிகார கட்டிலில் தொடர்ச்சியாக அமர்ந்து விடலாம் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கலாமல், கற்பனை கோட்டை கட்டி கொண்டு இருக்காமல் களத்தில் இறங்கி உழைக்கக்கூடிய மக்கள் அன்றாட எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், அவர்கள் அந்தந்த பகுதியில் பேச முடியாத அளவுக்கு அங்கேருந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களால் இதை போன்ற குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதித்து குவித்து வைத்திருக்கக்கூடிய கயவர்களால் இவர்கள் தான் நாளைக்கு மக்கள் பிரதிநிதிகள் ஆகிறதுக்கு ஓடோடி வருகிறார்கள். அவர்கள்தான் மக்களுக்கு கையூட்டு கொடுத்து, ஆயிரக்கணக்கில் கையூட்டு கொடுத்து அவர்கள் தங்கள் பதவிக்கு வர்றதுக்கான எல்லா வகை வாய்ப்புகளையும் செஞ்சு குறுக்குவழியை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. நேர்மையை பேசி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அவர் அன்றாட பிழைப்புக்கே தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேர்தல் அவர்களால் பங்கேற்பது என்பது, இந்த மக்களுடைய ஆதரவை பெறுவது என்பது கற்பனைக்கு எட்டாத முடியாத ஒரு விஷயம். உதாரணத்துக்கு எங்கள் ஊராட்சியில் போட்டியிடுவதற்கு அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளரும் நான் இவ்வளவு செலவு தொகை செய்ய தயாராக இருக்கிறேன் என்பது இப்பொழுது வாய்மொழியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய், வீட்டுக்கு 1000, 2000 கொடுத்தாவது நாங்கள் மீண்டும் ஏதோ ஒரு இருக்கக்கூடியவர்களும் அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடியவர்களும் நான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி என்று வெளிப்படையாக பேசிக்கொண்டு பரப்பிக்கொண்டு போட்டியாளர்கள் மத்தியில் கலவரத்தை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது.
இன்றைக்கி கடைசி நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகம் என்பது நேரடியாக மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட நல்லெண்ணத்தின் பின்னாடி இருந்தாலும் கூட, ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தடையாகத்தான் இருக்கிறாங்க. கிராம ஊராட்சியில் என்ன நடக்குதுன்னு கேள்வி கேட்டோம்னா, கிராம சபைகளில் கூட வருடத்திற்கு 4 முறை கூட அவர்கள் தகவலை தர மறுக்கிறார்கள். வெறுமே அந்த அஜெண்டாவை படிப்பது மட்டும்தான். மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் ஏதாவது கூறி கலைத்து விடுகிறார்கள், அல்லது கேள்வி கேட்கக்கூடியவர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து, குறிப்பாக பெண்களை வைத்து 100 நாள் பணியாளர்களோ அல்லது பணித்தள பொறுப்பாளர்களையோ அல்லது வேறு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அவர்களுடைய சொற்படி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, அவர்கள் வீசி எறியக்கூடிய எச்சை காசு பிச்சை காசுக்காக வேண்டி எல்லா வகையான சமரசங்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில பெண்களை வைத்து பொய்யாக புகார் கொடுப்பதற்கும் அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அப்படி தான் நான் குடிநீர் சம்பந்தமாக எங்கள் ஊர் பகுதியில் ஒரு பகுதிக்கு குடிநீர் தேவை, குடிநீர் சரியாக முறையாக வருவதில்லை, அந்த மேல்நிலை தொட்டியினுடைய இயக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டர் நேரத்துக்கு அது முறையாக எடுத்து விடுவதில்லை. ஒரு சில பகுதிகளுக்கு குறைவாகவும், ஒரு சில பகுதிகளுக்கு கணக்கு வழக்கு இல்லாமலும் தண்ணீர் திறந்து விடுறாங்க. அப்படிங்கிற பொதுமக்களுடைய கோரிக்கையை அவர்கள் சார்பாக நாங்கள் எழுப்பின பொழுது, அதற்கு முன்பாகவே இப்படி ஒரு பிரச்சனை கிராம சபையில் என்னால் எழுப்பப்படும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த பெண்ணை எழுப்பி இது மாதிரி என்னை தனிப்பட்ட முறையில் அச்சுறுத்துகிறார்கள் என்கிற விதத்தில் பேச செய்து வாயடைக்க செய்தார்கள். இதையெல்லாம் எந்த மக்களுக்காக நாம் கேள்வி கேட்டோமோ அதே மக்களுடைய கண் பார்வை முன்பாகவே நடந்தது. அச்சுறுத்தக்கூடிய விதத்தில் அந்த தலைவர் பேசினதை அந்த மக்கள் கைமூடி வாய்மூடி அமைதியாக தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஒரு சிறு ஆட்சேபனையாவது அல்லது எனக்கு ஆதரவாக ஒரு குரலாவது எழும்பவில்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணம், இது அடுத்தடுத்த படிநிலைக்கு போகும்பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, திருடுவது என்பது தடை செய்யப்படுகிறது. இப்படிலாம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகும் பொழுது நாமும் கூட அந்த மாதிரியான இப்போ ஜெகபர் அலி, அதற்கு முன்பு விட்டல் ராவு, அதுக்கு முன்பு பல நண்பர்கள் எப்படி தாக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுபோல் கூட நம்மளும் அழித்தொழிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பொதுவான இப்போ எல்லா நலத்திட்டங்களையும் உண்மைகளும் போலிகளும் கலந்து தாங்க இருக்கிறாங்க. அந்த வரையறுக்கப்பட்ட பயனாளர்கள் தகுதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களும் எல்லா வாழ்நிலையும் உயர்ந்தவர்களும் கூட முன்னுரிமை பெற்று அதில் இருக்காங்க. நம்ம ஏதாவது அது குறித்து ஒரு பட்டியல் எடுத்து கேள்வி கேட்டோம் என்றால் அந்த தவறான பயனாளிகளை, அந்த ஏமாற்றுக்காரர்களை, பித்தலாட்டுக்காரர்களை, அயோக்கியர்களை நமக்கு எதிராக இவர்கள் தூண்டிவிடக்கூடிய ஒரு போக்கும் பல்வேறு இடங்களில் நடக்குது. அப்போ என்னென்னா, மக்களுக்கும் இடையிலான ஒரு சண்டையாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை மடைமாற்றி வருகிறார்கள். இதற்கெல்லாம் மாநில அரசாங்கம் ஒரு முடிவு கட்டணும். கிராம சபையில் மாநில அரசாங்கத்தின் சார்பாக கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும். அதை முழுமையாக இவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியை சார்பாக ஏதோ ஒரு தன்னார்வலர் திடீரென்று மற்ற துறைகளில் பரீட்சைகளில் தேர்வுகளில் ஒரு ஸ்குவாடு வராங்களே, அது போல் எந்த நேரமும் அந்த கிராம சபைகளில் நடக்கக்கூடிய கூட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அதில் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுகிறார்களா, கேள்வி கேட்கக்கூடியவருக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா, அச்சுறுத்தல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு இதற்காக ஒரு விதிமுறைகளை வகுக்கணும். அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை அவர்களை கணக்கில் எடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர்கள் கேட்கக்கூடிய தகவல்களை வழங்க வேண்டும் என்று அதிகார மையங்களை வற்புறுத்தணும். தகவல் உரிமை சட்டத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்டாலும் கூட ஒரே பதில் எந்த கேள்வியை கேட்குறோமோ அதே கேள்வியை நம்ம இடத்துல திருப்பி கேட்டு அந்த ஆவணத்தை கொடுங்க, அதில் இருக்கிற விபரத்தை நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சமீபத்தில் கூட எங்கள் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு பொது தகவல் அலுவலர், ஒரு புத்திசாலி, ஒரு படித்து கற்றறிந்த மேதை, அவர் எம்காமோ அதுக்கு மேலே அவர் படித்திருக்கிறார். அவர் அப்படியான ஒரு பதிலை கொடுக்குறார். அவரோட நோக்கம், இங்கே கடைநிலை பணியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களிருந்து உச்சக்கட்ட பதவியில் இருக்கக்கூடிய வரைக்கும் யாருமே பொதுமக்களுக்கு என்ன நடக்கிறது நிர்வாகத்தில்ங்கிறது தெரிந்து விடக்கூடாது. தெரிந்தால் கேள்வி கேட்போம். அவர்கள் திருட முடியாது, பித்தலாட்டம் செய்ய முடியாது, மாடி மேலே மாடியும் நிலத்தின் மேலே நிலமும் மற்ற சொத்துக்களையும் அவர்களால் குறுக்கு வழியில்
சம்பாதிக்க முடியாது. உண்மையிலேயே பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸு அல்லது லஞ்ச ஒழிப்பு போலீஸு இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தருடைய வருமானத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பதவிக்கு வந்த பொழுதும் இப்பொழுது இருக்கக்கூடிய சொத்து விபரங்களில் வந்து ஆய்வு செஞ்சாங்கன்னா இந்த இப்போது நம்ம திருச்சி சாலையை தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்க, பல பேருந்து நிலையங்களை தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்க, கேட்டால் வருமானம் இல்லைங்கிறாங்க. மின்சார வாரியம் வந்து வட்டியாக வந்து கடந்த 5-6 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபா பணம் கட்டியிருக்கின்றாங்க. அதை விடவும் அதிகமான வந்து தொகையை கள்ளப்பணத்தை, கருப்பு பணத்தை, மோசடி சொத்துக்களை இந்த 12,000 பஞ்சாயத்து நகர ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களில் சொத்து விவரங்களை நாம் ஆய்வு செஞ்சு பிடுங்கினாவே வந்துட்டு சட்டப்படியாக இவர்கள்ட்ட பறிமுதல் செஞ்சாவே அதை ஈஸியாக வந்து அடைக்க முடியும், செய்ய முடியும். ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ, எம்பி ஆனவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதைவிடவும் அதிகமாக பன்மடங்காக வந்து சொத்துக்களை சேர்க்கிறார் என்பது தான் அறப்போர் மாதிரியான இயக்கங்கள் கொண்டு வரக்கூடிய ஊழல் அம்பலப்படுத்துதல்லாம் நமக்கு வெளிக்காட்டுது. பல்வேறு துறைகளில் அந்தந்த அரசு துறை நாசமாக போயிட்டுருக்குது, குட்டிச்சுவராக போயிட்டுருக்குது, கடனில் மூழ்கிட்டு இருக்குது, கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கடநிலை ஊழியர் வந்து அதிகாரிகள் வர பார்த்திங்கன்னா நலமாக சுபிட்சமாக சொபிஸ்டிகேட்டடாக வந்துட்டு ஒரு மகாராஜர்களைப் போல் அந்த இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு கடவுள்களைப் போல் வந்துட்டு ஒரு சுகபோக வாழ்க்கை, அதிகார வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்வாதாரமானது, வேலை வாய்ப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நமக்கு அடுத்த நாள் ஒரு வேலை இல்லை, 500 ரூபா சம்பாதனை இல்லைன்னா வந்து நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். எவ்வளவோ கடன்காரர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும், எவ்வளவோ அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வந்து தமிழ் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், குடும்பத்தினுடைய இயக்கங்களை தீர்க்காமல் வந்து வெக்கப்பட வேண்டிய, அவமானப்பட வேண்டிய, கூனி குறுக வேண்டிய ஒரு நிலைமைகளாக வந்து ஏற்படும். இதில் சொந்த அனுபவம் உட்பட்டு தான் நம்ம பேசுகிறோம், கற்பனை செய்து அல்ல வந்து. ஆனால் இந்த அரசியல் புல்லுருவிகள், நிர்வாகத்தில் அரசு வேலை இருக்கக்கூடிய புல்லுருவிகள், சமூக விரோதிகள், உண்மையான சமூக விரோதிகளோடு ஒன்று சேர்ந்து கொண்டு கைகோர்த்து கொண்டு சமூக ஆர்வலர்களை, தன்னார்வலர்களை, இயற்கை ஆர்வலர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அது நாளைய தலைமுறையை பாதிக்கும், அவர்களுக்கே அது ஒரு கெடுவிடையாக, கேடாக முடியுங்கிறதை குறித்தெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வை அவர்கிட்ட கிடையாது. இன்றைக்கி என்ன கிடைக்குதோ அடித்து தூள் கிளப்பு அப்படிங்கிற வந்து வெறிநாய் வேட்டைகள் தான் அவர்கள். ஆகவே மாநில அரசாங்கம் இதையெல்லாம் தாண்டியும் கூட நாம் வந்து வேறு யாரை நம்புறது? இங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷனல் பாடி தான் நம்ப வேண்டியது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம், அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், கிராம அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், இவர்கள் தான் நம்ப வேண்டியிருக்குது. வேறு வழி இல்லை. பூனைகிட்ட தான் இன்றைக்கி வந்து பாலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. திருடர்கள் கையில் தான் இன்றைக்கி வந்து சாவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏதாவது வந்துட்டு என்ன நோக்கத்திற்காக ஒரு பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அரசு வேலைக்கு வராங்களோ அல்லது அரசு பதவிக்கு வராங்களோ அல்லது இந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதிகள் வராங்களோ அதை தயவு செஞ்சு 100% இல்லாட்டியும் குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 10% மனச்சான்றோடு நிறைவேற்றுங்கள். மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் மனிதகுலம் பாதுகாக்கப்படும் என்று உங்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். புதியவன் வாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லை 1 நிமிடம் 2 நிமிடம் பார்க்குறதுனால வந்து பெருசாக வந்து எங்களை போன்ற ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய சப்போர்ட்டு கிடைக்கிறதில்ல. நாங்கள் எப்படி பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோம் என்பதில் எந்த உணர்வோடு பேசுகிறோம் என்கிறதை குறித்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நண்பர்களே, பொதுமக்களே, தோழர்களே. மீண்டும் சந்திப்போம்.